பக்தி இன்ஃபோ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த 2026 புத்தாண்டு எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம எல்லாருமே ஆவலோட காத்துட்ருக்கோம். இந்த 12 ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிரபலமான ஜோதிடர் கலாநிதி சுபாஷ் பாலகிருஷ்ணன் சார் நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க. அவர்கிட்ட இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக கேட்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். அடுத்த விருச்சிக ராசி நேயர்களோட 2026 எப்படி இருக்கும்? விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் காலபுருஷ தத்துவத்துக்கு 8ஆம் வீடு. விருச்சிக ராசி என்பது ஒரு வரம்பெற்ற ராசி. ஒரு உயிரும் உடலும் பிரித்து எடுக்கக்கூடிய இடம் இது. காலபுருஷ தத்துவப்படி, அதாவது ஒரு மனிதனுடைய உடல் பாகத்துல எதை மறைக்கணும் அந்த ஸ்தானத்தை குறிக்கக்கூடியதுதான் விருச்சிகம். அதிகமா பேசாத ஒரு ராசி, பேசுனா ஓவரா பேசுற ராசி. விருச்சிகத்துக்கு தற்சமயம் அர்த்தாஷ்டம சனி ஸ்தானத்துல 4ஆம் இடத்துல இருந்து வந்த சனி பகவான் 5ஆம் இடத்துக்கு மாறப்போகிறார். விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் விடிவு காலம் எனக்கு வாழ்க்கையில் வருமா, இதுதான் அவங்களுடைய $1 trillion கொஸ்டின். இந்த ஆண்டு வரும், கண்டிப்பாக வரும். உங்களுடைய சொந்த ஜாதகத்துல ஓரளவுக்கு ஒத்துழைப்பு இருந்தால் சந்திரன் நீச்சம் பெறுவதனாலோ என்னவோ நம்பிக்கை என்பது இல்லை. நாம என்ன சொன்னாலும் நாம இல்லை, கடவுளே கீழே வந்து பா விருச்சிகராசி நேரே ஒன்னும் ஒன்றும் கவலைப்படாதன்னு சொன்னாலும் ஓரமான நிலைப்பான எனக்கெல்லாம் சரியில்லைன்னு. அதிகமாக மன அழுத்தத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் விருச்சிகம். இந்த மன அழுத்தம் எல்லாம் மாறப்போகுது. தற்சமயம் குரு பார்வை இல்லை, ஆனா ஜூன் 2க்கு பிறகு குரு பார்வை உங்கள் ராசியின் மீது விழும்போது சந்திரன் மன தைரியம் இருக்கு. கம் வாட்மே நான் பார்க்கிறேன் 2ல் 1 அப்படின்ற தைரியம் என்பது இது விருச்சிகம். அதே மாதிரி விருச்சிகத்துடைய 3ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மகரத்தை குரு பார்க்கும்போது அடிச்சு தூள் பண்ணுவாங்க. ஏன்னா தைரியஸ்தான், அசாத்திய தைரியம் வரும். ஒண்ணு மட்டும் வச்சுக்கோங்க, குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்து விட்டாரே ஆனால் நீங்க கம்ப்ளீட் கிளீன் வாட்டர் வாஷ் ஆயிருவீங்க. அதாவது உங்கள் எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் எல்லாம் ஸ்ட்ரைட் லைன்ல. அது வரைக்கும் தவறான நடவடிக்கைகள், போதை பழக்கங்கள், தவறான உறவுகள் எல்லாமே ஸ்ட்ரைட் ஆயிடும். அதுதான் இறைவனுடைய பார்வை. சொல்றது இறைவா என்ன பாரு சொல்லணும்னா இறைவன் பார்வை கிடைத்தால் இந்த பலன். அவங்களோட பொருளாதார நிலைமை இந்த வருஷத்துல மாறுமா? சூப்பரா இருக்கும். விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் கவலை ஒரே ஒரு விஷயம்தான், பிள்ளை பிறப்பு. இதுல கொஞ்சம் தள்ளி போகலாம். யாராவது ஒரு மெத்தடாலஜி யூஸ் பண்ணி தான் குழந்தை பாக்கியம் வரணுங்கிற எண்ணாமைக்கு போகலாம். அதை தவிர எல்லா விஷயத்திலையும் விருச்சிகத்துக்கு அட்வான்டேஜ் தான். அதனால ஒன்றும் கவலைப்பட தேவை. இந்த ஆண்டு விருச்சிகம் விஸ்வரூபம் எடுக்கும். கல்வியில எப்படி சார் இருப்பாங்க? கல்வியை பொறுத்த வரைக்கும் எந்த கவலையும் தேவையில்லை, எந்த கவலையும் தேவையில்லை. உபதேசஸ்தானம், கல்விஸ்தானத்தே குரு பார்வை இருக்குது, உச்ச குருவுடைய பார்வை. பிஹெச்டி, ரிசர்ச், பெரிய படிப்பு படிக்க போறேன், பேங்கிங்ல வேலை கிடைக்க போகுது, இ-காமர்ஸ் ஜாப்ஸ் கிடைக்க போகுது, இதெல்லாம் இந்த ஆண்டு தான். அதனால விருச்சிகம் ஒன் ஆஃப் த டாப் கிளாஸ் ராசிகள். விருச்சிக ராசி வீடு வாகனம் வாங்குறத பத்தி யோசிக்கலாமா இந்த வருஷம்? தாராளமா யோசிக்கலாம், தாராளமா யோசிக்கலாம். ஸ்திரம். எப்ப சனி பகவான் 4ஆம் இடத்தை 5க்கு போறாரோ, அந்த 4ஆம் இடம் என்பது வாகன வீடை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடம் சுத்தப்படுத்தப்படும். அங்கே தற்சமயமே குரு பார்வை இருக்கு. அங்கே தற்சமயமே நல்ல வீடு வாகன யோகம்லாம் இருக்கு. இருந்தாலும் வரக்கூடிய ஆண்டுல ஸ்திரப்படுத்தப்படும், ஸ்டெபிலைஸ் ஆகும். அதனால கண்டிப்பா கன்சாலிடேஷன் ஆஃப் அசெட்ஸ் என்பது நடக்கும். அவங்க எதுல எல்லாம் கவனமா இருக்கலாம் இந்த வருஷம்? அவங்க கவனமா இருக்கக்கூடிய ஒரே விஷயம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, நான் சொன்ன மாதிரிதான் குழந்தை பிறப்புல மட்டும்தான். குழந்தைகள் விஷயத்துல, குழந்தைகளுடைய ஹெல்த்ல, குழந்தைகள் கீழே விழுந்துடாம இருக்குது கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். இந்த காலத்துல இப்படி கடையில கோனைஸ் வாங்கிட்டு குழந்தைகள் காணும். அந்த மாதிரி காலகட்டங்கள்ல நம்ம இருக்கோம். தற்சமயத்துல செய்தித்தாள்ல வந்த செய்தியே இந்தியாவுல கவலை அளிக்கக்கூடிய அளவுல சைல்டு டிராபிக்கிங் அப்படிங்கிறது இருக்கு. இதுதான் உண்மை. அப்போ அதைதான் கவனமா எடுத்துக்கணும், கவனமா குழந்தைகளை பார்த்துக்கணும். 15 வயசுக்குள்ள குழந்தை இருந்தா அது ஒரு பிரச்சனை, 15 வயசு மேல இருந்தா அதுவே நமக்கு பிரச்சனை. இப்படிதான் இருக்கு. இது ரெண்டுத்தையும் பார்த்து பேலன்ஸ்டா. அரசியல்ல இருக்கவங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கு? அரசியல்ல இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு காத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா நம்ம வட்ட செயலாளராகவே இருக்கோம், வட்டம் போட்டு இருக்கோமே, நமக்கு ஒரு சட்டம் போட்டு நம்ம தூக்க மாட்டேங்கிறாங்களே இருக்கும். இந்த ஆண்டு உயர் பதவிகள் கிடைக்கும், கட்சியில் அங்கீகாரம் கிடைக்கும், மக்களால் நீங்கள் போற்றப்படுவீங்க. இதெல்லாம் இந்த ஆண்டு. விருச்சிக ராசி நேயர்கள் பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இந்த வருகின்ற ஆங்கில புத்தாண்டு 2026 முக்கியமா பொருளாதார நிலைமை பத்தி ஏற்கனவே சொன்னோம். பண வரவு என்பது 12 ராசிகளுக்கும் பணம் ஒரு பெரிய அளவிலான சவாலை கொடுக்க முடியாது.
சில பேருக்கு கடன்கள் இருக்கும், சில பேருக்கு பண பரிவர்த்தனையில் பிரச்சனைகள் இருக்கலாம். அடிப்படை ஆதாரம்னு சொல்கிறோம். உணவு, தங்க இடம், உடுத்த நல்ல ஆடைகள், இதில் பிரச்சனை இருக்காது. 2, காதலை பற்றி கூட நீங்கள் கேட்டீங்க. காதல் விவகாரத்தில் இந்த 2026 ஆண்டுகளில் முக்கியமாக ஜெயிக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கடகம், ரிஷபம், துலாம், மகரம். இந்த 4 ராசிகளுக்கு காதல்லேருந்து ஜெயிச்சு திருமணமாக மாறக்கூடிய யோகம். ஒரு மனுஷனுக்கு காதல் வரணும்னா எங்கே சந்திரன் இருந்தாலும் வந்துடும். அந்த காதலில் ஜெயிக்கணும்னு வச்சுக்கோங்க, சுக்கிரனும் சந்திரனும் சம அளவில் பலமாக இருக்கணும். அப்போ தான் காதல் திருமணமாக மாறும். ஒருத்தருக்கு சந்திரன் ஸ்ட்ராங்காக இருக்கும், சுக்கிரன் வீக்காக இருக்கும், காதலிப்பாங்க, ஃபெயிலியர். ஒன் சைடு லவ்வும் இப்படி தான். சில பேருக்கு சுக்கிரன் நீச்சமாக இருக்குன்னா 10 பேர் காதலிப்பான். காதல்னா என்னன்னே தெரியாது இவனுக்கு. என்னப்பா என்ன இல்லை, எங்கள் அப்பா அம்மா சொல்கிற பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிப்பேன்மா, என்னடா சொல்கிறேன்னு அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆக காதல் விவகாரங்களில் எப்போவுமே காதல் வர்றது அர்ஜெண்ட்டாக வரும், எக்ஸிட் ஆகிறது அப்படி கிடையாது, ரொம்ப கஷ்டம். அதனால் ஜாக்கிரதையாக முடிவெடுத்து அந்த உணர்ச்சிகளுக்கு கட்டுப்படாமல் ப்ராக்டிக்கலாக யோசித்து முடிவெடுக்கிறதுல இது பண்ணுறது நல்ல சிறந்த விளைவை ஏற்படுத்தும். இப்போது நம்ம 2026 ஆண்டு நிறைய விஷயங்களை பற்றி பேசணும். திருமணம் பற்றி பேசணும். திருமணத்தை பொறுத்த வரைக்கும் பல நபர்களுக்கு, அதாவது 12 ராசிகளில் பல நபர்களுக்கு திருமணம் இன்னும் ஆகாமல் இருக்குது. இந்த 90s 2K கிட்ஸை பற்றி தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. எவ்வளவோ இடத்துல வரேன்னு பார்த்துட்டோம், இன்னும் 30 வயசு மேலே எனக்கு ஆயிடுச்சு, திருமணம் இன்னும் நடக்கலையே, ஐயோ 3 லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, வர்றவங்களாம் பிச்சுட்டு போயிட்டான், வர்றவங்கெல்லாம் ஏமாற்றிட்டு போயிட்டாங்க, இப்போ கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னா நீங்கள் தான் ஒரு ஸ்திரமான முடிவு எடுக்கணும். உங்கள் சுய ஜாதகத்தை பரிசீலனை செய்து திருமண யோகம் என்பது நடக்க வாய்ப்பு இருக்கா, இல்லை தசாபுக்திகள் அதுக்கு இடைஞ்சலாக இருக்கா, அதற்கு ஏதாவது ரெமெடிஸ் இருக்கா அப்படிங்கிறத செய்யணும். பொதுவாக மக்களிடையே நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்கள் மேலே அதிகமாக நம்பிக்கை இல்லை. காரணம் என்னென்னா, பரிகாரங்கள்னால் என்ன நினைக்கிறாங்க மக்கள்னா, சுவிட்சை போட்ட உடனே லைட் எரியணும்னு நினைக்கிறாங்க. அது பேர் பரிகாரமே அல்ல. பரிகாரம் என்பது மனமுவந்து இறைவனை வழிபட்டு நம்பிக்கையுடன் நாம் செய்கின்ற பிரார்த்தனைகள், அதற்கு பேர் தான் பரிகாரம். அதாவது வழிமுறைகள் இருக்குது. இந்து மத சாஸ்திரத்தில் தர்ம சாஸ்திரம்னு இருக்குது. அந்த தர்ம சாஸ்திரத்தில் பல பேர் பரிகாரங்களை பற்றி எழுதியிருக்காங்க. இந்த குறைகளுக்கு, இந்த பிரச்சனைகளுக்கு இந்த பரிகாரம். இதெல்லாம் நம்ம எழுதுனதோ நம்மளுடைய தாத்தாவோ அப்பாவோ எழுதுனது இல்லை, மகான்கள் சித்தர்கள் எழுதுனது. அவர்கள் வழிமுறை கொடுத்துருக்காங்க. இப்போது நிறைய பேர் சொல்கிறாங்க, எதை சொன்னாலும் ஹோமம் பண்ண சொல்கிறாங்கன்னு. நீங்கள் சுருக்கமாக எடுத்துங்க, இந்த பஞ்சபூதங்களில் உடம்பில் இருக்கக்கூடிய உயிர் வெளில போகிறதுன்னா சூடு முதல்ல இருக்காது, அதுதான் அக்னின்னு சொல்கிறோம். அந்த பூதம் தான் முதல்ல வெளியே போகும். இந்த மூக்கை தொட்டவுடனே சில்லுன்னு வந்தால் தான் அவர் இறந்து போயிட்டாருன்னு அர்த்தம். அப்போ அதுக்கு பிறகு அடுத்த பூதங்கள் ஒன்று ஒன்றா வெளியில் வருதுன்னு சொல்கிறோம். அப்போது ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா புண்ணியாச்சனத்துக்கு என்ன பண்ணுறாங்க, ஹோமம் தான் வளர்க்குறாங்க. கல்யாணத்துக்கு என்ன பண்ணுறாங்க, அக்னி தான் வளர்க்குறாங்க. கிரகப்பிரவேசம் வீடு பண்ண என்ன பண்ணுறாங்க, அக்னி தான் வளர்க்குறாங்க. அத்தனையுமே அக்னி சாட்சி. அதற்கு தான் பரிகாரத்தில் ஹோமம்ங்கிறது வச்சுருக்காங்க. இதை புரிந்து கொள்ளாமல் இன்றைக்கி பரிகாரம் எப்படின்னா டாமினஸ் பீஸை டெலிவரி மாதிரி நினைக்கிறாங்க பொதுமக்களில் பல பேர். 7:30க்கு நான் அவைலபிள், அது 7:40 முடிச்சிடுறீங்களா? நீங்கள் இந்த மாதிரி பரிகாரம் பண்ணுறதுக்கு சுவாமியே உங்களுக்கு பரிகாரம் பண்ணிடுவார். ஏன்னா தெய்வத்தை முதல்ல வணங்கணும், மதிக்கணும். இது எல்லாத்துக்கும் மேலே பெஸ்ட்டு பரிகாரம் நான் சொல்கிறேன். நீங்கள் பெத்த தாய் தந்தையை நீங்கள் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை கரெக்டாக செய்கிறது, அவங்கள மரியாதையாக பேசுறது, சாப்பிட்டியா 2 வார்த்தை கேட்குறது. இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா கடவுளுக்கு நீங்கள் எந்த பரிகாரமும் செய்ய தேவையில்லை. உங்களுடைய கட்டின மனைவிக்கு, கட்டின கணவனுக்கு ஒழுங்காக அவங்க மேலே உண்மையாக அன்பாக இருக்கிறது, இந்த பரிகாரத்துக்கு மேலே வேறு எந்த பரிகாரமும் இல்லை. குழந்தைகளுக்கு தந்தையா தாயா நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறதுக்கு 3 விஷயத்துக்கு நம்ம கணக்கு பார்க்கக்கூடாது. அதாவது பெற்றவங்களுக்கு நம்ம செய்கிற விஷயங்கள், அவங்கள காப்பாற்றுறதுக்காக நம்ம போடுற சாப்பாடு, அவங்களுக்காக செய்யக்கூடிய வசதிகள், கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு நம்ம செய்யக்கூடிய உதவிகள், நம்ம பெற்ற குழந்தை, நம்ம கட்டின பொண்டாட்டிக்கு நம்ம செய்கிறது, இதெல்லாம் கணக்கே பார்க்கக்கூடாது. பல மனிதர்களுக்கு எண்ணி பார்ப்பேன், இப்படிலாம் பண்ணலாமா, இப்படிலாம் பண்ணலாம். உயிரை கொடுத்து கூட தன்னை தாழ்த்தி கொண்டு இன்னும் குடும்பத்திற்காக உழைக்கக்கூடிய பல ராசி மக்கள் இருக்காங்க, எல்லா ராசியிலையும் இருக்காங்க. ஆக இந்த ஆண்டு பல மக்களுக்கு பல புத்துணர்ச்சியை தரக்கூடிய
பல வகையிலே பல முன்னேற்றங்களை தரக்கூடிய ஆண்டாக பொதுவாக 12 ராசிகளுக்கு வருது. இதில் கவனமாக இருக்க வேண்டியது மட்டும் சிம்மம், மீனம். ஆனால் அவங்களுக்கு நல்லா இல்லை அப்படின்னு உடனே நெகட்டிவாக எடுத்துக்கூடாது. இது ஒரு பரீட்சை, இதை நீங்கள் பாஸ் பண்ணணும். ஐபிஎஸ் பாஸ் பண்ணணும்னா பரீட்சை எழுதணும், டாக்டருக்கு பாஸ் பண்ணணும்னா பரீட்சை எழுதணும். அப்படி தான் இதுவும் ஒரு பரீட்சை, வாழ்க்கை பரீட்சை, அதை விட பெரிய பரீட்சை. இதை பாஸ் பண்ணால் வாழ்க்கை சூப்பராக இருக்கும். ஸோ இது வரைக்கும் பார்த்ததில் நம்ம நேர்களுக்கு இருக்க பல சந்தேகங்கள்லாம் தேர்ந்திருக்கோம். ரொம்பவே விரிவாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். அதாவது ஆங்கில புத்தாண்டு 2026 பக்தி இன்ஃபோ தமிழ் நெஞ்சங்கள், அனைத்து உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய பக்தி இன்ஃபோ தமிழ் சேனலுடைய ஆதரவாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும், அனைத்து அன்பு தமிழ் உள்ளங்களுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த ஆங்கில நல் புத்தாண்டு வாழ்த்துக்களும் வணக்கங்களும்.